வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் குற்றமாக கருதி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் மசோதா நிறைவேறியது. பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவத்திற்கு பிறகு தேர்வு முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் தொடர்ச்சியாக மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்கவும் தேர்வு முறையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும் கொண்டு வரப்பட்ட தேர்வு சீர்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டுள்ள ரீல்ஸ் வீடியோவில் வெளிப்படையான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லி போராட்டத்தில் மாணவர்கள் மீதான வன்முறை குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் உயர்நிலை குழு அமைக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். மாணவர்கள் நீதிபெற தகுதியானவர்கள் என்றும் முழு அளவில் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய கருத்துகள் அவையின் உரிமையை மீறியதாக கூறி அவருக்கு எதிராக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார். முட்டாள்கள், குருட்டுத்தனமான பக்தர்கள் போன்ற சொற்களை பயன்படுத்தியது அவை விதிமுறைகளை மீறுவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் குறித்து கனிமொழி விமர்சித்துள்ளார். அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்ட மத சார்பின்மைக்கு எதிரான, கூட்டாட்சி முறைக்கு எதிரான மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கனிமொழி தனது எக்ஸ் தள பதிவு மூலம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். வந்தே மாதரம் மசோதா அரசியல் சட்ட மோசடி என்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அம்சங்கள் கொண்டது என்றும் திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசியல் நிர்ணய சபை ஒப்புதல் அளிக்காத பாடல் வரிகளை சேர்த்து மசோதா கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டை மத ரீதியில் பிளவுபடுத்தும் வந்தே மாதரம் பாடல் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த மசோதா மத சார்பின்மை, தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் நாட்டின் பன்முகத்தன்மையை பாதிக்கும் என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் வந்தே மாதரம் பாடல் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இதனை மதிமுக வன்மையாக கண்டிப்பதாகவும் துரை வைகோ கூறினார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தும் வகையில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிராவில் ஜிப்லைன் சாகசத்தின் போது ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறால் 3500 அடி ஆழ பள்ளத்தாக்குக்கு மேலே நடுவானில் சுற்றுலா பயணி ஒருவர் சிக்கி தவித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நந்தூர்பார் மாவட்டம் தோரன்மால் பகுதியில் உள்ள சீதாகாய் பாயிண்டில் நடந்த இந்த சம்பவத்தில் ஆபரேட்டர்களின் துரித நடவடிக்கையால் சுற்றுலா பயணி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அமைச்சர்கள் பட்டியலை ஆகஸ்ட் 2ஆம் தேதி காங்கிரஸ் மேலிடம் இறுதி செய்யும் என்று கூறப்படுகிறது. அமைச்சரவையில் சாதி, சமூகம் மற்றும் பெண்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வழங்குவது தொடர்பாக காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்ய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு தினமும் 3500 கன அடி நீரை 15 நாட்களுக்கு திறக்க வேண்டும் என்ற உத்தரவை உறுதி செய்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். போதிய மழையின்றி கடும் வறட்சி நிலவுவதால் கர்நாடகத்தின் தேவைக்கு மட்டுமே அணைகளில் தண்ணீர் உள்ளதாக கூறி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என அவர் தெரிவித்திருக்கிறார்.
மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்த விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் நிராகரித்திருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால்தான் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும் என கூறி திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதில் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக கூறி கடந்த 29ஆம் தேதியே அறிக்கை நிராகரிக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் நடைபெற்ற பிளக்ஸ் கனெக்ட் 2026 தொழில்முறை மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் உலகளாவிய திறன் மையம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மின்சார வாகனம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சப் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த நாடெக்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் தங்களது மையங்களை முதன்முறையாக அமைக்க உள்ளன. தமிழகம் கர்நாடகா இடையே காவிரி நீர் பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தின் போஸ்டர்களை கன்னட அமைப்பினர் கிழித்தெறிந்தனர். காவிரி பிரச்சினை தொடர்பாக ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக தலைமை உணர்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தாவேகா பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக தாவேகா வெளியிட்டிருக்கும் எக்ஸ்தல பதிவில் யதார்த்தம் எதையும் உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் பதவி வெறியில் திமுக பிதற்றுவதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதாக கூறப்படும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாட்டு விவசாயிகளை தாவேகா அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சனிக்கிழமை தமிழ்நாடு பாஜக சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கமலாலயத்தில் பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதற்கு முன்பு விவசாய சங்கத்தினரை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்று கூறினார். திராவிடர் கழகத்தின் பரப்புரை பயணத்திற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்தது கண்டனத்துக்குரியது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கருத்துரிமை, பேச்சுரிமையை மறுக்கும் வகையில் அரசு நடந்து கொள்வது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளவர், திராவிடர் கழகத்தின் பரப்புரை பயணத்திற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டது வருத்தத்திற்குரியது என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்களின் உணர்வுகளை எந்த காலத்திலும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு விட்டுக் கொடுக்காது என கூறினார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழக முதல்வர் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் வகையிலும் பேசிய வழக்கில் கடந்த 20ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் 10 நாட்களாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கும் மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்தது. அதிமுகவில் பதவி வேண்டாம் என எஸ்பி வேலுமணி கூறியிருந்த நிலையில் அதனை ஏற்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். தனது ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்காததால் தமக்கும் பதவி வேண்டாம் என வேலுமணி கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதனை ஏற்காமல் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் என வேலுமணியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் காவிரி நதிநீர் தொடர்பாக கர்நாடகத்திற்கு செல்வது தேவையற்றது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற கட்சியின் அரசியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு செல்லும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். வேலூரில் முடிவுற்ற பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சின்ன அல்லாபுரம் பள்ளி வகுப்பறைகள், பென்ட்லேண்ட் மருத்துவமனை மறுவாழ்வு மையம் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக மேயர் சுஜாதா மற்றும் துணை மேயர் பங்கேற்கவில்லை. இதற்கிடையே திறப்புக்கு முன்பே மேயர் பள்ளி குறித்து வீடியோ வெளியிட்டார்.
மதுபோதையில் கார் ஓட்டி நடைபாதையில் தூங்கிய 12 வயது சிறுவனின் உயிரிழப்புக்கு காரணமான தொழிலதிபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமன் கடந்த 2013ஆம் ஆண்டு எழும்பூர் பாந்தியன் சாலை ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது காரை ஏற்றியதில் சிறுவன் முனிராஜ் உயிரிழந்தான். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி அரசு பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் வழங்குவதற்கு தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான வழிகாட்டுதல்களை வெளியிட கோரிய வழக்கில் தமிழக போக்குவரத்து துறை முதன்மை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிம வளங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த லிபின் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்த தடையால் பலர் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசு ஊழியர் பணியில் சேர்ந்த ஆரம்ப நாட்களிலேயே சாதி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் பணி ஓய்வு பெற்றாலும் அவர்களது சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தலாம் எனவும் தீர்ப்பளித்தது. சென்னை சேத்துப்பட்டு எழும்பூர் இடையே 2 மின்சார ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் நேருக்கு நேர் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். சிக்னல் கோளாறு காரணமாக தாம்பரத்திலிருந்து மெரினா நோக்கி வந்த புறநகர் ரயிலும் எழும்பூரிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் நேருக்கு நேர் சென்றது. கோவை குனியமுத்தூர் அருகே கோவைப்புதூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரியல் எஸ்டேட் அதிபர் பாலாஜி முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என கூறி அவரது வீடு மற்றும் சுங்கத்தில் உள்ள அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 கார்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இலங்கையில் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கோவையில் 5 பேரது வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உக்கடம் பகுதியில் வசித்து வரும் ஃபெரோஸ், நவாஸ், புக்கு சதாம், அப்பாஸ் மற்றும் யூசுப் ஆகிய 5 பேரின் வீடுகளுக்கு சென்ற அதிகாரிகள் நிதி பின்னணி, சர்வதேச பண பரிவர்த்தனை குறித்து விசாரணை நடத்தினர். ஜாய் கிறிசில்டாவின் மகனை தனது மகன்தான் என ஒப்புக்கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மகன் ராகாவிற்கு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இனி வாழ்நாள் முழுவதும் மகனின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்கு துணை நிற்பேன் என கூறியுள்ளார். போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற்ற வழக்கில் நிழல் உலக தாதா சோட்டா ராஜனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 55,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த அவர் 2002இல் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பாஸ்போர்ட் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நுங்கம்பாக்கத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 கிரவுண்ட் கட்டட சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் அமைந்தகரையைச் சேர்ந்த 66 வயது குபேரனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். போலி பொது அதிகார பத்திரம் மூலம் சொத்தை கைப்பற்றியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பகுதியில் செயல்படும் அரசு நடுநிலை பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்து மாத்திரையை உட்கொண்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. சத்து மாத்திரைகளை உட்கொண்ட 4 பேரில் 3 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லையில் புனரமைக்கப்பட்ட அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலையை திறப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அனுமதி மறுத்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. களக்காட்டில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய சிலை புனரமைக்கப்பட்டு 25ஆம் தேதி திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவரை தாக்கிய வழக்கில் தலைமை ஆசிரியர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டவுன் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் சாப்டர் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சம்பவத்தில் தொடர்பு இல்லாத மாணவரை தலைமை ஆசிரியர் அழைத்துச் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது.
பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் அமைந்துள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியானது. கல்துறை, புளியம்பட்டி, பெருச்சிபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நகைக்காக மூதாட்டியை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சம்பூர்ணம் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு சென்ற தினேஷ் உள்ளிட்ட 2 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் மாநகராட்சி மூலம் வழங்கப்படும் குடிநீரில் புழு இருப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சப்பட்டி 40வது வார்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு மாநகராட்சி மூலம் வழங்கப்படும் குடிநீரில் புழு, கோழி இறகு உள்ளிட்டவைகள் கிடப்பதாக கூறப்படுகிறது. சேலம் மாநகராட்சியில் 8056 வணிக கட்டடங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கியதில் 61.78 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. வைப்பு தொகை மற்றும் குடிநீர் கட்டணத்தில் ஏற்பட்ட இழப்பு 5 ஆண்டுகளில் 171.99 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் சட்டவிரோதமாக வீட்டில் சூதாட்ட கிளப் நடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சூதாட்டத்தில் ஈடுபட்டது 34 பேர் என தெரியவந்த நிலையில் சூதாட்டத்தை நடத்திய ரங்கா என்பவரை கைது செய்த போலீசார் மற்ற 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குறும்பப்பட்டி பகுதியில் 18 கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக கூறி 2 தனியார் கல்குவாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். வெடி சத்தம், தூசி, கனரக வாகனங்களால் விவசாயம் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து நிலக்கோட்டை எம்எல்ஏ அலுவலகத்தையும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளையில் கடந்த 1 மாதமாக குடிநீர் சரியாக வழங்கப்படாததால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீராக தண்ணீர் வழங்கப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பழனி நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வாக ஹெலிகாப்டர் பறந்ததால் பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. பழனி முருகன் கோவில், கிரி வீதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் பல நிமிடங்கள் வட்டமிட்ட ஹெலிகாப்டரை மக்கள் ஆர்வத்தோடு பார்த்து வீடியோ பதிவு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே சவுடு மண்ணை அள்ளிய டிராக்டர் முன்பு அமர்ந்து பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். கொட்டுப்புலி கிராமத்தில் உள்ள சவுடு மண்ணை அள்ள அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மண் அள்ளப்பட்டதால் இப்போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பலகையில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அவர்கள் ஓட்டுநரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கரூர் மாவட்டம் புலியூரில் கடந்த 2022-2023 ஆண்டிற்கான மத்திய அரசின் அம்ருத் 2.0 குடிநீர் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி கூட்டத்தின் போது பாஜக கவுன்சிலர் விஜயகுமார் இத்திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அதிகாரிகள் சரியாக பதில் சொல்லாமல் கிளம்பி சென்றதால் பிரச்சனை ஏற்பட்டது. ஈசிஆர் சாலையில் முதலமைச்சர் செல்லும் வழியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 11 காவலர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. வீராபுரம் 3வது பெட்டாலியன் காவலர்கள் சாப்பிட்ட மதிய உணவில் பல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 11 பேரும் திருவான்மியூர் மாநகராட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது உடல் நலத்துடன் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆம்பள்ளி கிராமத்தில் நிழற்கூடம் இன்றி மக்கள் தவிக்கின்றனர். 1993 ஆண்டு அப்போதைய கவுன்சிலர் முருகனால் அமைக்கப்பட்ட தற்காலிக நிழற்கூடமும் முற்றாக சிதைந்துவிட்ட நிலையில் மக்கள் பேருந்துக்காக வெயிலில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை 100 நாள் வேலை வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். வேளாமூர் ஊராட்சியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டியதால் அங்கு 100 நாள் வேலை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதாக மக்கள் குற்றஞ்சாட்டினர். அரசு நிலங்களை மீட்டு தங்களுக்கு முறையாக வேலை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரியில் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு திட்டத்தோடு இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் வீடு இழந்த குடும்பத்தினர் மாற்று இடம் கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சாலை விரிவாக்க பணிக்காக மேலமங்கைநல்லூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருந்த 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றியதால் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். பந்திப்பூர் புலிகள் காப்பக தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை துரத்தியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பதற்றத்தில் வாகனங்களை கீழே போட்டுவிட்டு தப்பினர். பின்னர் ஆக்ரோஷமடைந்த யானை இருசக்கர வாகனத்தை தும்பிக்கையால் தாக்கி சேதப்படுத்தியது. உயிர் தப்பிய சம்பவத்தின் பதைபதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் புல்லந்தை அருகே காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். புல்லந்தை அருகே கணேசன் உள்ளிட்ட 3 பேர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது நிலைத்தடுமாறிய பைக் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் ரவுடியை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாத்தூரைச் சேர்ந்த ஊர்காவலன் மீது 33 குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் நேற்று கொலை செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள மூங்கில் ஐயனார் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்களை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மலை மற்றும் சிங்கப்பாறை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தமிழக மற்றும் கேரள வனத்துறையினரும் காவல்துறையினரும் தடை விதித்துள்ளனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள சுமார் 8000 அடி உயரமுள்ள இந்த பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாக உள்ளதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே ஏரிகள் வறண்டு காணப்படுவதால் 15000 ஏக்கர் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து தற்போது வரை தண்ணீர் திறக்கப்படாததால் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் வடக்கு ரத வீதி சாலையில் செல்லும் பாதாள சாக்கடை கழிவு நீரால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். கோவில் கொடை ஊர்வலத்தில் பக்தர்கள் பாதாள சாக்கடை கழிவு நீரில் மிதந்தபடியே செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் முகம் சுளித்த நிலையில் கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் 300 பேர் பங்கேற்றனர். செமிகண்டக்டர் துறையில் கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலாக திறன்மிக்க மனித வளத்தை உருவாக்கி வரும் மேவன் சிலிகான் நிறுவனம் புதியதாக தனது திறன் மையத்தை சென்னையில் துவங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழக பொறியியல் மாணவர்கள் செமிகண்டக்டர் துறையில் வேலைவாய்ப்பை பெற தேவையான தொழில்துறை சார்ந்த திறன் பயிற்சிகளை பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை திறந்து வைத்த அமைச்சரிடம் கழிப்பறை வசதி சரியில்லை என மாணவிகள் புகார் தெரிவித்தனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் விஜய் பாலாஜி பெண் குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளில் கழிப்பறைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் மலேரியா ஒழிப்பு சரிபார்ப்பு திட்டக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். 2030ஆம் ஆண்டு இந்தியாவை மலேரியா இல்லாத இந்தியா என்று அறிவிக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்காக இந்தியா முழுவதும் மருத்துவ நிபுணர்கள் குழுவினர் சென்று மலேரியா தொற்றுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதா என்றும் மருத்துவமனை ஆவணங்களை பார்வையிட்டும் கேட்டறிந்தும் ஆய்வினை மேற்கொண்டனர்.
கோவை மருதமலை சாலையில் உள்ள காட்டுப்பகுதியில் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த நபர் கல்வீராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பது தெரியவந்தது. தெலங்கானா மாநிலம் மகபூபாபாத் மாவட்டம் மாடேடு கிராமத்தில் ஆப்பிள் பழங்களை ஏற்றிச் சென்ற DCM வாகனம் கவிழ்ந்த விபத்தில் அப்பகுதி மக்கள் குவிந்து பழங்களை அள்ளிச் சென்றனர். சில நிமிடங்களில் வாகனத்தில் இருந்த அனைத்து பழங்களும் எடுத்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிப்தின் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள டமியட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 எரிவாயு கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்து ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்டது என எகிப்து அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு சொந்தமான எனர்கோஸ் விண்டர் கப்பலை ட்ரோன் தாக்கியதால் தீப்பிடித்து அருகிலிருந்த காஸ்லாக் சேலம் கப்பலுக்கும் தீ பரவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் இந்த வாரம் நடைபெற்ற ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஈராக் பகுதியில் இருந்து ஹவுதி படையினரால் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் இணைந்து நடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சவுதியின் முக்கிய கச்சா எண்ணெய் உற்பத்தி மையமான கிழக்கு மாகாண எண்ணெய் நிலையங்களையும் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி அரேபியாவும் அதன் நட்பு நாடுகளும் குற்றம் சாட்டுகின்றன. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்பு கைது செய்யப்படுவார் என அந்நாட்டு சட்டத்துறை அமைச்சர் அசாது ஜமான் கூறியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அவர் வங்கதேச குடிமகள் என்ற நிலையில் நாடு திரும்பி சட்டத்தை மதித்து சரணடைய விரும்பினாலும் சட்டம் தங்களுக்கு அளித்த அதிகாரத்தை தாங்கள் பயன்படுத்துவோம் என்றார். எல்லையில் சாறை சாறையாக புகுந்த மொராக்கோ நாட்டினரால் ஸ்பெயின் நிர்வாகம் செய்வதறியாது திகைத்து போயுள்ளது. வட ஆப்பிரிக்கா பகுதியான சியூடா நகருக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை உடனுக்குடன் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் அரசு இறங்கியுள்ளது. இதற்காக ஸ்பெயின் அரசு கூடுதல் ராணுவத்தினரையும் காவல்துறை அதிகாரிகளையும் எல்லை பகுதிக்கு அனுப்பியுள்ளது. டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் கேப்டனாக மீண்டும் ஜோ ரூட் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இங்கிலாந்து அணியை 65 டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக வழிநடத்தியுள்ள ஜோ ரூட் 27 வெற்றிகளை பதிவு செய்துள்ளார். கடந்த 2017-2022 ஆண்டு இடைவெளியில் இங்கிலாந்து அணியை டெஸ்ட் போட்டிகளில் ஜோ ரூட் கேப்டனாக வழிநடத்தினார். சென்னை அணி வீரர்கள் தங்களது உடற்தகுதியை பரிசோதனை செய்ய அடுத்த மாதம் 3 நாட்கள் வந்து செல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் IPL ஏலம் நடைபெறும் நிலையில் சென்னை அணி அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. கடந்த 2 சீசன்களிலும் சொதப்பிய சென்னை அணி இந்த சீசனில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் பூக்கூடைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. செண்டை மேளம் முழங்க பொதுமக்களிடமிருந்து பூக்கள் பெறப்பட்டு புன்னைநல்லூருக்கு கொண்டு செல்லப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வீரமா காளியம்மன் ஆலய திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று முன்தினம் வஉசி திடலில் இருந்து தொடங்கிய தேரோட்டம் பழைய ஆஸ்பத்திரி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று பழைய ஆஸ்பத்திரி சாலையிலிருந்து தொடங்கி பெரிய பள்ளிவாசல் வழியாக தேரடியை அடைந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பாண்டிமுனி ஐயா கோவிலில் பூச்சொரிதல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து கரகம் மற்றும் பூத்தட்டுகளை சுமந்து ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.